முடிப்பேன் என்று சொன்னார். அதற்காக தான் கடவுள் இல்லை என்று சொன்னார். பெரியார் குடும்பம் பெரிய குடும்பம். அவருடைய வரலாறு பெரிய கோடீஸ்வரர். அவர் வீட்டிலே 3 கால பூஜை நடந்து கொண்டிருந்தது. படித்து பாருங்கள் வரலாற்றை. தந்தை பெரியார் அவர்கள் இந்த மண்ணிலே பிறந்திருக்காவிட்டால் உங்கள் வீட்டு பிள்ளைகளும் நமது வீட்டு பிள்ளைகளும் பள்ளிகளுக்கு சென்றிருக்குமா? 10வது படிச்சோன்னா பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சுவான். 14வது படிச்சோன்னா பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்த்துருவான். 12வது படிச்சோன்னா பையனுக்கு பொண்ணு பார்த்துருவான். ஆனால் படிக்க வேண்டும். அடுப்பூது பெண்களுக்கு படிப்பதற்கு கேட்டது ஆரிய பார்ப்பனியம். அந்த அடுப்போது பெண்களையும் அதிகாரிகளை ஆக்கியது எதுவென்றால் திராவிட இயக்கம். அதற்கு தலைமைச்சவர் தந்தை பெரியார் அவர்கள். சிந்தித்து பாருங்கள் தோழர்களே, இன்றைக்கு நமது ஊரிலே கல்வியிலே எவ்வளவு மேலே இருந்திருக்கிறோம். ஆனால் வெட்கமாக இருக்கிறது. படிக்கின்றான், பொறியாளராக ஆக்கின்றான், உயர் பதவிக்கு செல்கின்றான். முட்டாள்கள் இங்கு வந்து கையிலே எதை எடுத்துக்கொண்டு குத்தாட்டம் போட்டுக் கொண்டிருக்கான். அவன் படிச்ச படிப்புக்கு என்னையா? ஒரு திருவிழா நடந்தா படிச்சவன் யோசிக்கணும். நம்ம இத்தனை ஆண்டு காலம் படிச்சோம், ஒரு பொறியாளர் ஆனோம், ஒரு பெரிய பதவிக்கு போனோம். காரணம் யார்? நமக்கு வழிகாட்டி யார்? ராஜாஜி அவர்கள் மூடிய கல்விச்சாலைகளை எல்லாம் திறந்தார் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். கல்விக்கு அடித்தளமிட்டவர் காமராஜர். யார் வீட்டிலாவது காமராஜர் பணம் இருக்கிறதா? காங்கிரஸ்காரர்கள் வீட்டை தவிர, பெரியார் கொண்டனுடைய வீட்டை தவிர யாராவது காமராஜர் படம் யார் வீட்டிலாவது இருக்கிறதா? சிந்தித்து பாருங்கள். நம்முடைய கல்விக்கு அடித்தளமிட்டது யார்? காமராஜர் இல்லை என்ற ராஜாஜி அனைத்து பள்ளிகளையும் மூடிவிட்டார். காமராஜர் அவர்கள் எல்லோரும் படிக்க வேண்டும், எல்லோருக்கும் படிக்க வேண்டும் என்று தெருவிலே சென்று கொடுத்த ஒரு பையன் அவனை கேட்டு ஏன் பள்ளிக்கூடம் செல்லவில்லை என்று கேட்டால், சாப்பாட்டுக்கு வழி இல்லை, படிக்க வசதி இல்லை, நான் கட்டி கொடுத்து மதிய உணவை கொடுத்தார். அதற்கெல்லாம் அவருக்கு உறுதுணையார் என்று செயல்பட்டவர் தந்தை பெரியார் என்பதை மறந்துவிடார்கள். அதற்கு பிறகு வந்த அறிஞர் அண்ணா அவர்கள், கலைஞர் அவர்கள் இன்றைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கார்கள். உயர் கல்வியில நமது மாநிலம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது சிந்தித்து பாருங்கள். இந்தியாவிலேயே வடக்கிலிருந்து வரக்கூடிய அதிகாரிகள், IAS, IPS அதிகாரிகள் எவனாக இருந்தாலும் அவர் பார்ப்பனனாக தான் இருப்பான். நீங்கள் வேண்டுமானால் லிஸ்ட் எடுத்து பாருங்க. பாண்டேவா இருப்பான், சுக்லேவா இருப்பான், ஜாவா இருப்பான். ஆனா நம்ம ஊர்ல இருந்து போற IAS அதிகாரிகள் ஒவ்வொரு இனத்தை சேர்ந்த உயர்ந்து பிற்படுத்தப்பட்டவன், தாழ்த்தப்பட்டவன் அதிகாரிகளாக வருகிறான் என்றால் அதற்கு அடித்தளமிட்டது காமராஜர், உறுதுணையாக இருந்தது பெரியார், அதை தொடர்ந்து செய்தது கலைஞர், அண்ணா, திராவிட ஆட்சி. யாராவது சொல்ல முடியுமா? அன்றைக்கு அண்ணாவர்களை தொடங்கி அண்ணா, கலைஞர், MGR, ஜெயலலிதா, இன்றைக்கு ஸ்டாலின், இந்த திராவிட ஆட்சிகள் இல்லை என்றால் எங்கே சென்றிருக்கும்? இன்றைக்கு ஒரு முட்டாள் பீகாரில் இருந்து வந்திருக்கிறார், சொல்லுகின்றான் தமிழகத்திலே இருக்கிற கல்வி மோசமான கல்வி என்று. ஒரு ஆளுநர் பதவியிலே காப்பி அடித்து IPS ஆர் ரவி சொல்லுகின்றான். நமக்கெல்லாம் சோறு சோழனை வரவில்லை, எதிர்த்து கேட்க மானமில்லை. அருமை தோழர்களே, நான் நேரத்தை எடுக்க விரும்பவில்லை. தந்தை பெரியார் சொன்னது என்னவென்றால், நாங்கள் சொல்வதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், சிந்தியுங்கள். நீங்கள் மிருகம் அல்ல. மிருகத்திற்கு தெரியாது எங்கே நரகில் இருக்க வேண்டும், எங்கே சிறுநீர் கழிக்க வேண்டும் என்று. இந்த ஊர் இருந்த நிலைமை என்ன? இன்னைக்கு எத்தனை கல்வியாளர்களை, பட்டதாரிகளை உருவாக்கி இருக்கிறோம். காரணம் என்ன? நாம் வாழ்க்கையிலே மறக்கக்கூடாத மனிதர்கள் கர்ம வீரர் காமராஜர் அவர்களையும் தந்தை பெரியார் அவர்களையும் மறக்கக்கூடாது, அறிஞர் அண்ணா அவர்களை மறக்கக்கூடாது. ஒரு நிமிடம் வீட்டிற்கு சென்று சிந்தித்து பாருங்கள். நம்முடைய மூதாதைகள் எப்படி இருந்தார்கள்? நன்றி மறந்து விட்டார்கள். வேதனையாக இருக்கிறது. வடக்கே சென்று பாருங்கள், ஒவ்வொருடைய வீட்டில் அம்பேத்கருடைய படம் பிரகாசிக்கிறது. இங்க தெற்கில எவன் வீட்டிலாவது காமராஜர் படத்தை வைத்து வழிபோது பார்க்கிறான காலையிலே பெரியார் படத்தை வைக்க வேண்டும், அண்ணா படத்தை வைக்க வேண்டும். அறிவுள்ளவன் காமராஜர் படத்தையும் அண்ணா படத்தையும் பெரியார் படத்தையும் வைப்பான் வீட்டிலே என்பதை இந்த நேரத்தில் யாரும் தவறாக எண்ணிக்கொள்ளக்கூடாது. நீங்கள் என்றைக்காவது பார்த்திருக்கிறீர்களா கடவுள்களை? நான் இப்ப சொல்ற 50,000 ரூபாய் தரையா, நான் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது, என்னோட டாக்டருக்கு போகவே தீர்ந்துருச்சு, சமயபுரம் மாரியம்மன் கோயில் போய் படுத்துக்கிட்டேன், நைட்டு ஹார்ட் அட்டாக் வந்தது, காலையில என்னுடைய மாரடைப்பு தீர்ந்துச்சுன்னு சொன்னா நாளை காலையில சரி பண்ணிட்டு 50,000 ரூபாய் தர ரெடியா இருக்கு. சொல்ல முடியுமா? காசை தந்தை பெரியார் அவர்கள் என்ன சொன்னார்? உன்னுடைய பிள்ளைகளுக்கு கல்விக்கு செலவழி, உன்னுடைய உடலுக்கு செலவழி, சாப்பிட நிம்மதியா? ஒன்றுமில்லாம காசை கொண்டு கையாக்குகிறாரே, அதனால் பலனடைகின்ற சமுதாயம் எந்த சமுதாயம் என்றால் உன்னை படிக்க கூடாது என்று சொல்ல பார்ப்பனியம், நீ உயர் பதவிக்கு வரக்கூடாது என்று சொல்ல பார்ப்பனியம். மரமேறுகின்ற காமராஜருக்கு என்ன தெரியும் என்று கேட்டவர் யார்? பார்ப்பனியம்.
சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? காசை விரைவாக்குகின்றோம். உங்களுக்கு ஒரே ஒரு உதாரணம், ஒரு குங்குமத்தினுடைய கதை என்ன யாருக்காவது தெரியுமா? நெற்றியில குங்குமம் வைக்கிற என்ன அது? எங்கள் திராவிட கழக தோழர்கள் ஆதாரத்தோடு பேசுவோம். சிவனுடைய மனைவி கங்காதேவி தலையிலே இருக்கிறார். அவருக்கு சொல்ல வெக்கமாக கூட இருக்கிறது. அவருக்கு மென்சஸ் ஆகி போயிடுச்சு, மந்திரி வந்துருச்சு. அந்த ரத்தம் தான் குங்குமமாக இன்றைக்கு அடிமை சின்னமாக பெண்களுடைய வெற்றியிலே இருக்கிறது. பொய் என்றால் நீங்கள் அந்த கதையை எடுத்து படித்து பாருங்கள், சிந்திக்க வேண்டாம். தந்தை பெரியார் அவர்கள் சேலத்திலே ஒரு விநாயகர் சிலையை வாங்கி உடைத்ததற்கு ஓஹோ என்று கத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன? லட்சக்கணக்கான விநாயகர் சிலையை 15,000 20,000 போட்டு வாங்குறான். 3 நாளைக்கு வழிபடுறான், அவனே கொண்டு உடச்சு போட்டு வரான். இதுதான் கடவுள் பக்தியா? 15,000 கொடுத்து வாங்கி குத்தாட்டம் போட்டு 3 நாள் கொண்டாடிட்டு 4வது நாள் வச்சுக்க முடியல, கொண்டுட்டு போறிய அவனுடைய வரலாறு தெரியுமா? விநாயகர் விழா எங்க ஆரம்பிக்கப்பட்டது? மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. ஏன் அந்த விநாயகர் விழா ஆரம்பிக்கப்பட்டது? எலியினால், வீட்டில் இருக்கக்கூடிய எலியினால் பிளாக் என்ற நோய் வந்தது. பிரிட்டிஷ்காரன் அந்த நோயை ஒழிப்பதற்கு எலிகளை கொல்ல வேண்டும் என்று உத்தரவு போட்டான். அந்த நேரத்திலே சித்தபவன் பார்ப்பன் பாலகங்கா திலகர் என்ன பண்ணார்? ஆர்எஸ்எஸ்காரன் அந்த எலி வந்து என்னுடைய விநாயகருடைய வாகனம், அதை கொல்லக்கூடாது என்று அன்றைக்கு விநாயகர் வைத்து வழிபட ஆரம்பித்தான் மராட்டிய மாநிலத்தில். இன்றைக்கு பரவி எங்கே வருகிறது? பக்தியாக வந்து பெரியார் அவர்கள் ஒரு சிலையை சொந்த காசை போட்டு வாங்கி சேலத்தில் உடைச்சதுக்கு நாடே ஆகா ஊகம் கத்துனா. முட்டாள்களே, சிந்தித்து பாருங்கள். லட்சக்கணக்கான விநாயகரை கொண்டு போய் குப்பையிலே போடுகிறீர்களே, காலையிலே அந்த விநாயகருடைய தலை கைகள் பீஸ் பீஸாக வருகிறீர்களே, வெட்கப்பட வேண்டாமா? நாங்கள் ஏதோ உங்கள் பக்தியை கொச்சப்படுத்துகிறோம் என்று நினைக்காதீர்கள். வழிபடுங்கள், கோயில் கட்டி கோயிலே கும்பிடுங்கள், அதை பாராட்டுகின்றோம். ஆனால் பைசே விரைவிரை மொழி எவனோ ஒரு வடநாட்டுக்காரன் ஆரம்பித்த அந்த விழாவை நாம் கொண்டாடுகின்றது, விரைவாக்கிறது. அன்றைக்கு பார்க்கிறேன், சாராயத்தை குடித்து விட்டு குத்தாட்டம் போடுகிறார்கள் இளைஞர்கள். வேதனையாக இருக்கிறது. இதற்காகவா அவன் சுதந்திரம் பெற்றோம்? இதற்காகவா கர்மவீரர் காமராஜர் கல்வியை தந்தார்? தந்தை பெரியார் அவர்கள் பகுத்தறிவை தந்தார். இன்றைக்கு திருப்பதியிலே சொல்லுகிறான், மாட்டு கொழுப்பு சேர்க்கப்படுகிறது லட்டில் என்ற. ஏன்னா முட்டாள்களா? மாட்டு மூத்தரத்தை வீட்டில் தெரிக்கிற, மாட்டு மூத்தரத்தை குடிக்கிற, மாட்டு சாணி எடுத்து பிள்ளையார் வச்சு அருகம்பொழு பண்ற. மாட்டு கொழுப்பு உடம்புக்கு நல்லது. இது ஏடா காப்பாயிடு? இதுக்கேற மாட்டு கொழுப்பு சந்திரபாபு சொல்றாரு, மாட்டு கொழுப்பு சேர்க்கப்படுகிறது. எவன் ஒருவன் ஆங்கில மருந்து உண்டும் உண்கிறானோ அத்தனை பேரும் மானுஷ உண்பவன் தான். இது எந்த சந்தேகம் இல்லை. உங்களுக்கு தெரியுமா, நான் பணியாற்றி கொண்டிருந்த கம்பெனிக்கு பக்கத்துல ரெட்ட கோச்சன் ஒரு மருத்துவ கம்பெனி இருந்தது. மாட்டினுடைய ஈரல் எடுத்து செல்லப்படும். ஒரு நாள் நான் கேட்டேன், இது என்னப்பான்னு கேட்டேன். மாட்டினுடைய ஈரல் நான் எதுக்குன்னு கேட்டேன். டிபி நோய்க்கு அந்த ஈரல் எடுத்துட்டு போய் பவுடர் பண்ணி கேப்சூல் அடைக்கிறான். அப்பதான் வந்தேன், ஏதோ ஒரு டாக்டர் போய் ஆங்கில மருந்து வாங்குறானோ அவன் மாட்டுக்கறி திங்கிறான். ஆட்டுக்கறி இல்ல, மாட்டுக்கறி, பன்னிக்கறி எல்லாத்தையும் திங்கிறான். இல்லைன்னு சொல்ல முடியுமா? நான் சொன்ன மருத்துவ ஆய்வு, மருத்துவத்தை கேளுங்க. என்னை பொறுத்தவரை இந்த மேடையின் வாழாக தெரிவித்துக் கொள்வது, கொஞ்சமாவது பக்தரிகளை பயன்படுத்துங்க. பக்தி இருக்க வேண்டும். அதற்காக புத்தியை இழக்கக்கூடாது. அதற்காக தான் 97 வயது வரை தன்னுடைய மூத்திர சட்டியை தூக்கிக் கொண்டு தெரு தெருவாக வீதி வீதியாக சுதாரியுங்கள் என்று கடைசி காலம் வரை தன்னை வருத்திக் கொண்டு செயல்பட்டார். எனவே இனிமேலாவது தோழர்களே, ஒன்றை மட்டும் சொல்கிறேன். பெரியார் உங்களுக்கு பிடிக்கவில்லை, காமராஜர் படத்தையாவது உங்கள் வீட்டிலே வையுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு கல்விக்கண் திறந்தவர் காமராஜர். அந்த கல்விக்கண் திறப்பது உறுதியாக இருந்தவர் தந்தை பெரியார். நீங்கள் வணங்குகிற மாரியம்மனோ செல்லியம்மனோ எல்லா கருமாதியும் ஒண்ணும் செய்யாது. உங்க காசை வாங்கிக்கிறதுக்கு பாப்பான் போற ஒரு வேஷம். சிந்திச்சு பாருங்க. ஒரு பிள்ளைய இப்ப தோழர் சொன்னார், பிள்ளைய கல்யாணம் பண்றோம், நமக்கும் அந்த பாப்பானுக்கு என்ன சம்பந்தம்? நீ பெற்று வளர்த்து ஆளாக்குற, பாப்பான் போய் குறி கேட்கிற. ஒரு ஜோசியக்காரன் எதுக்கு போற? என் பிள்ளைய என் பிள்ளைய கல்யாணம் பண்ண எவன்டா பார்த்தான்? ஒரு ஜாதக வாக்குல ஒரு இடம் இல்ல, அருமையா செல்வாக்க என் பிள்ளைங்க வாழ்ந்துட்டு இருக்கு, இதோ நான் இருக்கிறேன், கடவுள் இல்லைன்னு சொல்றேன், தைரியமா இருக்கு, எந்த நோய்கள் இல்லாம இருக்க. எவன் அன்னை தோழர்கள் சொன்னார்கள், திராவிட கழகத்துக்காரன் இதுவரையில் எந்த சாமி சிலையை திருடியது உண்டா? திராவிட கழகத்துக்காரன் எந்த பணமோசடியில் ஈடுபட்டது உண்டா? திராவிட கழகத்து கருப்பு சட்டைக்காரன் எந்த பலாத்கார கேசில் கைதானது உண்டா? எவன் கடவுளை கும்பிடுகிறானோ அவன் தான் அயோக்கியத்தனம் பண்ணுகிறான். ஏனென்றால்
பார்ப்பானின் கடவுள்கள் அத்தனையும் சாது கடவுள்கள், அமைதியான கடவுள்கள். பெருமாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்த கடவுள் கையிலே அருவாள், சூலாயுதம், ரவுடிகள் கையிலே இருக்கக்கூடிய அத்தனை ஆயுதங்களும் நம்ம கடவுள் கையில் இருக்கு. இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆகவே உங்கள் மனதை புண்படுத்துவதற்காக அல்ல, கடவுளை வணங்குங்கள். உங்களுடைய நம்பிக்கையில நாங்கள் குறுக்கிடவில்லை, ஆனால் புத்தியை இழந்து விடாதீர்கள். வருங்கால சமுதாயத்தை உருவாக்குங்கள், அவர்களையாவது செயல்பட விடுங்கள். சிறு பிள்ளைகளை கையை பிடித்துக் கொண்டு கும்பிடு கும்பிடு கும்பிடு, என்னத்தை கும்பிடுற, அறிவை வளர்கள் என்று கூறி என்னுடைய அருமை மகன் மாணவிகை நர்மதா அவர்கள் உரையாற்ற இருக்கிறார். இந்த 50,000 ரூபாய் அறிவித்தது உறுதி. எல்லாருமே சொல்றேன், எவனாவது எனக்கு மாரடைப்பு வந்து விட்டது, நேரடியாக நான் வேனை பிடிச்சு மாரியம்மன் கோயில போய் சமயபுரம் மாரியம்மன் கோயில படுத்திருந்தேன், ரெங்கநாதர் ஸ்ரீரங்கத்துல படுத்திருந்தேன், என் மாரடைப்பு சரியாகி விட்டது என்று சொல்றார். அடுத்த நாளே 50,000 ரூபாய் கூட தயாரா இருக்கேன், வாங்க பார்ப்போம். காலம் விஞ்ஞானம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது. நாம் இன்னும் அந்த குப்பையிலே கிடக்கிறவர்களே, விழித்தெழுங்கள் தோழர்களே, விழித்தெழுங்கள். நம்முடைய சமுதாயத்திற்கு முன்னால் என்ன கோலத்தில் இருந்த பெண்கள் அடிப்படையிலே கிடந்தார்கள். அதிகாரிகளாக, மாவட்ட ஆட்சியராக, காவல்துறை அதிகாரியாக, ஒரு பொறியாளராக நம்ம பிள்ளைகளை பார்த்து நாம் சந்தோஷப்படுகின்றன. அந்த நிலைக்கு கொண்டு வந்தது, கடைசியாக சொல்கிறேன், காமராஜர் அவர்களும், பெரியார் அவர்களும், அண்ணா அவர்களும், எம்ஜிஆர் அவர்களும், ஜெயலலிதா அவர்களும், கலைஞர் அவர்கள் தான் என்பதை நினைவிலே கொண்டு அவர்களை கூட்டுங்கள். தேவையில்லாம காசை கொண்டு குப்பையில போறாங்க. ஒரு 15,000 ரூபாய் போட்டு கொண்டு போய் குப்பையில போட்டாங்க. காலையில வெக்கமா இருக்கு, இப்படி கேவலமான ஒரு நாடு. எனவே தோழர்களே, பகுத்தறிவை பயன்படுத்துங்கள். நமக்கு நாம் மிருகம் அல்ல, ஆடு மாடுகள் அல்ல, மனிதர்கள். ஒரு துணிக்கடையை போய் துணி எடுத்தா 4 தடவை சேலையை தட்டி தட்டி பார்க்கலாம். எவனாவது ஒரு வாசல் ஒரு ஜோசியம் சொல்லிட்டு அவன் சொல்றதா தனி ஏத்துக்கிறான். அது எப்படிதான் மூளை இழக்கிறார்கள் தோழர்களே. நீங்கள் நான் சொல்லுவதை எல்லாம் சிந்தித்து பாருங்கள், வீட்டிலே சென்று சிந்திப்பார்கள். மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், 50,000 ரூபாய் தர ரெடியா இருக்கிறேன். மாரடைப்பு எனக்கு மாரியம்மனாலோ செல்லியம்மனாலோ இல்ல விநாயகராலோ முருகனாலோ சரியாயிட்டுன்னு சொல்லி கோயில படுத்துக்கிட்டு என்கிட்ட போன் பண்ணுங்க. என்னுடைய தொலைபேசி எண் 63 29 24 27 40 குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இதோ இந்த கடவுளால் என்னுடைய நோய் தீர்ந்தது என்று எவனாவது, எந்த தோழராவது, எந்த தோழியாவது சொன்னால் 50,000 ரூபாய் தர தயாராக இருக்கிறது சவால் விட்டு எனக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்த அன்று கூறி இவ்வளவு தூரம் என் உரையை கேட்ட அருமை தோழர்களை எங்கள் கூட்டத்தை சிறப்பித்த அன்பு உறவுகளுக்கு நன்றி வணக்கத்தையும் தெரியுது. வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு, வெள்ளட்டும் திராவிடம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.